الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنت مسلمون كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله كل محدثات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய ஏக இறைவனாகிய அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் ஸலவாத்தும் நற்கிருபை நமது உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பூமியிலே நிலைக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிர்களையும் தியாகம் செய்து வளர்த்த சத்திய சகாபாக்கள் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வினால் விதியாக்கப்பட்ட இந்த ஜும்மாவுடைய கடமையை அதற்குரிய நேரத்திலே வந்து ஜும்மாவுடைய முழு நன்மையையும் அல்லாஹ்விடத்திலே பெற்றுவிட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு சரியான நேரத்திற்கு வருகை புரிந்த நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் ஸலவாத்தும் நற்கிருபை நிலைத்து நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை துவங்குகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மளோ அல்லது நம்முடைய முன்னோர்களோ இந்த ஊரில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான ஜமாத்தில நிர்வாகிகளாகவோ அல்லது உறுப்பினர்களாகவோ அங்கம் வகித்து வந்திருப்போம். அதுபோன்று இந்த ஊரில் இருக்கக்கூடிய பாரம்பரியமிக்க பள்ளிவாசலிலே வணக்க வழிபாடுகளும் செலுத்தி வந்திருப்போம். இந்த நிலையிலே இந்த காலகட்டத்திலே நமக்கென்று தனியாக ஒரு ஜமாத்தும், நாம் வணக்க வழிபாடுகள் செலுத்துவதற்கு தனியாக ஒரு பள்ளிவாசலை அமைத்து நம்முடைய வாழ்க்கையையும் வணக்கத்தையும் செலுத்தி வருகிறோம். நாம் தௌஹீத்வாதிகள் என்று சொல்லிக் கொள்கிறோம். அவ்வாறு தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பல அடிப்படையான பண்புகளின் சில அடிப்படையான பண்புகளை அறிந்து கொள்வதற்காக தௌஹீத்வாதிகளின் சில அடிப்படையான பண்புகள் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. தலைப்புக்கு செல்வதற்கு முன்பாக இங்கே இந்த தலைப்பு பல மணி நேரம் பேச வேண்டிய ஒரு தலைப்பை சில நிமிடங்களில் பேச வேண்டிய ஒரு நிலைமை என்பதால் கிளை நிர்வாகம் கொடுத்த நேரத்தை விட சில நிமிடங்கள் அதிகமாக நான் எடுத்துக்கொண்டால்
பசி எடுத்துருச்சு, சிக்கனை பிரடி வச்சாப்லயே வந்துட்டேன், கரிய வேக வைக்காமே வந்துட்டேன் என்று கவனத்தை சிதற விடாமல் அல்லாஹ்விற்காக நேரத்தை ஒதுக்கி பொறுமையாக கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். தௌஹீத்வாதி யார் என்பதற்கான இலக்கணத்தை மிக சுருக்கமாக நாம் சொல்வதாக இருந்தால், யார் தாம் வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கையை மட்டும் முழுமையாக கவனத்தில் கொள்ளாமல் மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய மறுமை வாழ்க்கைக்காக, மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கிடைக்கப்படக்கூடிய சுவர்க்கத்திற்காக இந்த உலக வாழ்க்கையை யார் அமைத்துக் கொள்கிறாரோ அவர்தான் தௌஹீத்வாதி, ஏகத்துவவாதி என்று திருமறை குர்ஆன் எடுத்துச் சொல்கிறது. இந்த இலக்கணத்தை மிக சுருக்கமாக நாம் சொல்வதாக இருந்தாலும் இது குறித்து பல்வேறு விளக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக எடுத்து சொல்லப்பட்டு இருக்கிறது. நாளை மறுமை வெற்றிக்காக யார் பாடுபடுகிறாரோ, முயற்சிக்கிறாரோ, அதற்காக வேண்டி தம்முடைய வாழ்க்கையை யார் அமைத்துக் கொள்கிறாரோ அவர்தான் தௌஹீத்வாதியாக இருக்க முடியும் என்று சொன்னால், மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வழி என்ன என்பதை முதலிலே அவர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வழியை எந்த ஒரு மனிதனும் சுயமாக சிந்திக்க முடியாது, தன்னுடைய சிந்தனையின் வழியாக கண்டுபிடிக்க முடியாது. உலகத்தில் வெற்றி பெறக்கூடிய எத்தனையோ விஷயங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள், புதிதாக ஆராய்ச்சி செய்து உலகத்துக்கு கற்றுத்தருகிறார்கள். அதே போன்று மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வழியை எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி, சிந்தனையை பயன்படுத்தி அதன்பால் சென்றிட இயலாது. அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் புறத்திலிருந்து தூதர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு என்ன பிரத்யேகமாக தூதுத்துவ செய்தியை வழங்கி, இந்த உலகத்திற்கு வேதத்தையும் வழங்கி, அந்த வேதத்தின் அடிப்படையில் யார் நடக்கிறாரோ அவர்தான் தௌஹீத்வாதி, ஏகத்துவவாதி என்று அல்லாஹ் நமக்கு பாடம் கற்றுத் தருகிறான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பல்வேறு கட்டங்களில் வலியுறுத்தி சொல்கிறார்கள். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரியான பாதையை, மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வழியை தம்முடைய சொந்த அறிவை கொண்டு தீர்மானிக்கவே முடியாது. மனிதனுடைய சொந்த அறிவு சில நேரங்களில் நமக்கு நல்லதை சொல்வதை போன்று பல நேரங்களில் தீயதை சொல்லிவிடுகிறது. எந்த பாதையில் செல்லக்கூடாதோ, செல்ல முடியாதோ, எந்த பாதையில் சென்றால் மறுமையில் வெற்றி பெற முடியாதோ அந்த பாதையை மனிதனுடைய சொந்த அறிவு சரியான பாதை என்று சொல்லி தவறான வழியிலே செல்ல தூண்டுகிறது. எனவேதான் அகில உலகத்தையும் படைத்து ஆளுகிற, நாளை மறுமையில் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் அதற்கு வழிகாட்டுவதற்கு, அதற்குரிய வழியை கற்றுத்தருவதற்கு தகுதியானவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ் நமக்கு அருளிய வேதத்தையும் அவனால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்களுடைய போதனையையும் கற்று அறியக்கூடிய வேலையை முதலில் ஒரு தௌஹீத்வாதி செய்ய வேண்டும். அதை அறிந்து கொண்டால்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். அது குறித்த அறிவில்லாமல், அது பற்றிய சிந்தனை இல்லாமல் ஒரு மனிதன் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி, எப்படிப்பட்ட தியாகத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டாலும் சரி, எப்படிப்பட்ட வழிபாட்டுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாலும் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தௌஹீத்வாதியாக இருக்க முடியாது. எனவே தௌஹீத்வாதிகளுடைய அடிப்படை பண்பாக இஸ்லாம் எதை விரும்புகிறது, கற்றுத்தருகிறது என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி, நபிகள் நாயகத்துடைய போதனையை பற்றி, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறையை பற்றி கற்று அறிந்திருக்கக்கூடிய அறிவாளியாக இருக்க வேண்டும். அறிவற்றவர், சிந்தனையற்றவர், கல்வி அறிவில்லாதவர் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தௌஹீத்வாதியாக இருக்க முடியாது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக அருளப்பட்ட திருமறை குர்ஆன் வசனம் கூட நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தம்முடைய 40 வயது வரைக்கும் இஸ்லாம் என்றால் என்னவென்றே தெரியாது. அல்லாஹ்வே சொல்லி காட்டுகின்றான், லா தத்ரீமன் கிதாபல் வல் ஈமான். நபியே, ஈமான் என்றால் என்ன, வேதம் என்றால் என்ன, எதை பற்றியுமே அறியாதவனாகத்தான் இருந்தீர். வவஜதக லாலன் ஃபஹதா. அவன் உம்மை வழி தவறியவனாக கண்டான், பின்னர் அவனே நேரான வழியை காட்டினான். அப்ப ஆரம்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேர்வழியை பற்றி தெரியாது, வேதத்தை பற்றி தெரியாது, மறுமையை பற்றி தெரியாது. இப்படி எதை பற்றியுமே தெரியாமல் இருந்த நபி அவர்களுக்கு, இஸ்லாத்தை பற்றி எந்த தகவலுமே அறியாமல் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாக இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துகிறான். எவ்வாறு முதலாக அறிமுகப்படுத்துகிறான்? முதலாக அருளப்பட்ட கட்டளை என்ன? இஸ்லாத்திலே மிக முக்கியமாக கருதப்படுகிற தொழுகையை பற்றி சொல்லப்பட்டதா? தொழுகை தான் திருமறை குர்ஆனிலே அதிகமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதத். 90க்கு மேற்பட்ட இடங்களிலே அகீமு ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தம்முடைய வாழ்க்கையின் கடைசி நேரத்திலே, மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட தொழுகைக்காக உது செய்வதற்கு தண்ணீர் கொண்டு வர சொல்வார்கள். தண்ணீர் கொண்டு வருவதற்கு மயக்கமடைந்து விடுவார்கள். மயக்க நிலை தெளிந்து மீண்டும் உது செய்வதற்கு தண்ணீர் கொண்டு வர சொல்வார்கள். தண்ணீர் கொண்டு வருவதற்கு மீண்டும் மயக்கமடைந்து விடுவார்கள். இப்படி தன்னுடைய கடைசி நேரத்தில் மரண வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த உலகத்துக்கு கற்றுத்தந்த பாடம் என்ன, மக்களுக்கு காட்டிய வழி என்ன? அஸ்ஸலா, தொழுகை என்றுதான் வலியுறுத்தி சொன்னார்கள். அப்படிப்பட்ட தொழுகையை பற்றி முதலாக செய்தி அருளப்பட்டதா? தொழுகையை பற்றி முதலாக செய்தி அருளப்படவில்லை. வேறு சில நோன்பை பற்றியாவது சொல்லப்பட்டதா? எந்த நோன்பை பற்றியும் சொல்லப்படவில்லை. வேறு ஏதாவது சட்ட திட்டங்களை பற்றியோ வணக்க வழிபாடுகளை பற்றி சொல்லப்பட்டதா? எந்த சட்ட திட்டங்களும் எந்த வணக்க வழிபாடுகளை பற்றியும் சொல்லப்படவில்லை. இஸ்லாம் முதலாக அறிமுகப்படுத்தப்படுகிறது 96வது அத்தியாயமாக அந்த வசனம் இடம்பெறுகிறது. இக்ர பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ர ரப்புக்கல் ஆகிரம் அல்லதி அர்னமில் பில் கலம். இறைவனின் பெயரை கொண்டு படிப்பீராக, அவன் தான் உம்மை அலக் என்ற நிலையிலிருந்து படைத்தான். அவன் சங்கைக்குரிய இறைவன், எழுதுகோலை கொண்டு அவன் தான் உமக்கு எழுத கற்றுக் கொடுத்தான் என்று இறைவனின் பெயரை கொண்டு படிப்பீராக என்று படிப்பை பற்றி தான் முதலாக செய்தி அருளப்பட்டது என்று சொன்னால் என்ன காரணம்? படித்தால் தான். படிப்பு என்றால் புத்தகத்தை வைத்து படிப்பது மாத்திரம் படித்தல் அல்ல, செவி வழியாக கேட்டு தெரிந்து கொள்வது படித்தல் தான். ஏதோ ஒரு விதத்திலே இஸ்லாத்தை பற்றிய செய்திகளை கிரகித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், எவ்வாறு வாழ சொல்கிறான், எப்படி எல்லாம் வணங்க சொல்கிறான் என்பதை எல்லாம் கற்று அறிந்திருக்கக்கூடிய அறிவாளியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி தான் ஒரு ஏகத்துவவாதியாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி தான் பூமியாக இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு ஏகத்துவவாதிகளுடைய நிலைமையை பார்க்கிறோம். ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்திலே ஏகத்துவம் அடியெடுத்து வைத்த அந்த காலம், தர்கா வழிபாடுகளின் ஆண்களும் பெண்களுமாக கூட்டமாக குழுமி நின்ற அந்த காலம், மூட நம்பிக்கையில் மக்கள் மூழ்கி அந்த காலம். அப்படிப்பட்ட காலத்துல ஆரம்ப காலத்தில் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவருடைய பிரச்சாரத்தினாலும் ஆரம்ப கால தௌஹீத்வாதிகளாலும் சன்னமாக இஸ்லாத்துக்கு எதிரான மூட வழிபாடுகளும் இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சாரங்களும் சுக்குநூறாக உடைத்து சன்னமாக கழுதை நேர்ந்து கட்டணமான காலத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பயணிக்கக்கூடிய காலம் இப்படி இருந்தாலும் தௌஹீதுக்கு ஒரு விதமான புரட்சியும் தௌஹீதுக்கு ஒரு விதமான மரியாதையும் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சமூகத்தில் ஒரு விதமான அந்தஸ்தை பெறக்கூடிய காலத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த நிலைமை என்ன? ஒட்டுமொத்த தௌஹீத்வாதிகளுக்கும் தமிழகத்தில் எதிர்ப்பு நிறைந்த காலம், மூட நம்பிக்கையும் மௌத்தியங்கள் தலை தூக்கி அதில் மக்கள் புடையோடி கிடந்த காலம். அப்படிப்பட்ட காலத்துல தௌஹீத்வாதிகளாக
அங்கொன்று மிங்கொன்றுமாக ஊருக்கு ஒருத்தர் இருப்பார், 2 பேர் இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மாநில அளவிலே நடத்தப்படக்கூடிய ஒரு மாநாடுக்கு கூட, மாநில அளவிலே நடத்தப்படக்கூடிய போராட்டங்களுக்கு கூட, மாநில அளவிலே நடத்தப்படக்கூடிய பொதுக்கூட்டங்களுக்கு கூட 100 பேர் 150 பேர் அமர்ந்திருப்பார்கள். அதுவும் எப்படி? தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தௌஹீத்வாதிகளும் தனக்கு தெரிந்தவர்களே அழைத்துக் கொண்டு கூடுவார்கள். அந்த கூட்டத்திலே 100 பேர் 200 பேர் அமர்ந்திருப்பார்கள். அந்த கூட்டத்தை பார்த்துவிட்டு ஆரம்ப கால பிரச்சாரங்கள் எல்லாம் நாம் பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைந்து விட்டோம் என்றெல்லாம் பேசிவிட்டு செல்வார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படியா இருக்கிறது? ஒரு SMS அனுப்பினால் போதும், தௌஹீதுக்கு ஒரு தேவை இருக்கிறது, தௌஹீதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, தௌஹீத்வாதிகள் இங்கே குழும வேண்டும் என்று ஒரு SMS அனுப்பினால் அந்த மெசேஜை பார்த்த மாத்திரத்திலே எந்த வால்பூஷனும் இல்லாமல், எந்த விளம்பரமும் இல்லாமல், எந்த வாகனமும் ஏற்பாடு செய்யப்படாமல் பெரும் பெரும் நகரங்களில் எல்லாம் ஒரு மெசேஜை பார்த்த மாத்திரத்திலே ஆண்களும் பெண்களுமாக ஆயிரக்கணக்கில் குழுமக்கூடிய காலத்திலே நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஏகத்துவத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை, மாற்றத்தை தந்திருக்கிறார். இந்த மாற்றத்திற்கு அடிப்படை காரணம் என்ன என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தால் அதில் ஒரு உண்மை இருக்கிறது. என்ன உண்மை இருக்கிறது? ஆரம்ப காலத்திலே இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை அறிந்து கொள்வதற்காக, அதை உள்ளத்திலே பதிய வைப்பதற்காக, பிற மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்காக அந்த அளவுக்கு அவர்கள் ஆர்வம் காட்டினார்கள். அவர்கள் காட்டிய அந்த ஆர்வம் தான் இன்னைக்கு லட்ச மக்கள் தௌஹீத்வாதிகளாக உருவெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் நிதர்சனமான உண்மை. இங்கே நாம் நூற்றுக்கணக்கான பேர் அமர்ந்திருக்கிறோம். நம்மையும் ஆரம்ப காலத்தில் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவரை ஒப்பிட்டு பார்த்தால் அவருக்கு நமக்கும் இடையே வித்தியாசம் இருக்கும். என்ன வித்தியாசம் இருக்கும்? ஆரம்ப கால தௌஹீத்வாதி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பெரும் பெரும் ஆலிம்கள் எல்லாம் பதில் சொல்ல முடியாமல் புறமுதுகு காட்டினார்கள். அந்த ஆலிம்கள் எப்படி இருப்பார்கள்? 5 வருடம் 7 வருடம் 10 வருடம் மதரசாவிலே படித்து பட்டம் பெற்று விட்டு நான் பாக்கவி, நான் மிஸ்பாகி, நான் உலவி, நான் மன்பையி என்று தான் படித்த மதரசாக்களை பெருமை எடுத்துக் கொண்டிருந்த ஆலிம் பெருமக்கள் எல்லாம் தௌஹீத்வாதிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறிக் கொண்டிருந்தார்கள். எதனால் அவர்களை திணறிக்க முடிந்தது? மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் காட்டிய அந்த ஆர்வம் தான். ஆனால் இன்னைக்கு தௌஹீத்வாதிகளுடைய நிலைமை என்ன? மார்க்கம் சம்பந்தமாக ஒரு சின்ன சிறிய கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல முடியாமல் வெளிவந்துக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்படியே பதில் சொன்னாலும் தப்பும் தவறுமான பதிலை சொல்லிவிட்டு தப்பிப்பதற்கு என்ன வழி என்று பார்க்கிறார். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் தவறாக இருக்கிறது, குர்ஆனுக்கு முரணாக இருக்கிறது, அறிவுக்கு பொருத்தமாக இல்லையே என்று அவரிடம் எதிர்கேள்வி கேட்டால் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய மறுவார்த்தை என்ன? அவர்கிட்ட கேட்ட, இவர்கிட்ட கேட்ட, அந்த அலிம்சாட்ட கேட்ட, தௌஹீத் அலிம்சாட்ட கேட்ட எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இப்படி ஆலிம் பெருமக்களுடைய பேச்சை நம்பி நம்பித்தானே இஸ்லாத்தினுடைய அனாச்சாரங்களும் மூட நம்பிக்கைகளும் விதத்துகளும் வளர்ந்திருக்கிறது. ஆலிம்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அறிஞராக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை பற்றி சொன்னால் சரியாக சொல்கிறாரா, ஆதாரத்தோடு சொல்கிறாரா, குர்ஆனில் இருந்து சொல்கிறாரா, நபி மொழி இருந்து சொல்கிறாரா என்பதை உரசி பார்த்து விட்டு தான் முடிவெடுக்க வேண்டும் ஒரு ஏகத்துவவாதி. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பஸ் அலு அல்ல திக்ரின் கொண்டதாலமோன். நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவரிடத்தில் கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியே தலையாட்டி கேள்வி சொல்லல, கேட்டு போன்னு சொல்லல. அவர் என்ன சொல்கிறார், என்ன ஆதாரம் வைக்கிறார், அவர் சொல்லக்கூடிய கருத்தும் ஆதாரமும் ஒத்து போகிறதா என்று உரசி பார்த்து விட்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஏகத்துவவாதி அவர் சொன்னாலும் சரி, இவர் சொன்னாலும் சரி என்று நம்பக்கூடிய சூழலை ஏற்பட்டால் இன்னும் இந்த ஏகத்துவ கூட்டத்திலே மீண்டும் மீண்டும் புரட்சிகளும் பிளவுகளும் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும்.
எப்படிப்பட்ட புரட்சி! இங்கு இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையை ஒழித்து, அவர் சொன்னாலும் சரி இவர் சொன்னாலும் சரி என்பதெல்லாம் ஒழித்து குர்ஆன் சொன்னதை நம்ப வேண்டும், நபிகள் நாயகம் சொன்னதை நம்ப வேண்டும், அறிவுபூர்வமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலையை நம்மை நாம ஆட்படுத்திக் கொள்ளக் கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வைதா திக்ரு ஃபி ஆயாத்து ரப்பிஹிம் யகுர்ரு அலைஹா சும்ம ரம்யானா. ஒரு தௌஹீத்வாதியுடைய பண்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் கூட, அல்லாஹ்வுடைய வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் கூட லம் யகுர்ரு அலைஹா சும்ம ரம்யானா, குருடர்களாகவோ செவிடர்களாக விட மாட்டார்கள். அவர் என்ன சொல்கிறார்? அவர் சொல்வது எங்க இருக்கிறது, சரியாகத்தான் இருக்கிறதா என்பதை உரசி பார்த்து விட்டு முடிவெடுக்க வேண்டும் ஒரு ஏகத்துவவாதி. யார் சொல்லட்டுமே, எப்படிப்பட்ட அறிஞர்கள் சொல்லட்டுமே, அறிஞர்கள் சொல்வதை நம்புவதாக இருந்தால் அபூ ஹனீஃபா சொல்வதை நம்பி இருக்கலாமே. ஷாஃபி, மாலிக், ஹம்பல் போன்ற இமாம்கள் சொல்வதை நம்பி இருக்கலாமே. பல்லாண்டுகள் படித்து பட்டம் பெற்று விட்டு நம் ஊரிலே பணியாற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய ஆலிம்கள் சொல்வதை நம்பலாமே. அதையெல்லாம் நம்ப மாட்டோம் என்று புரட்சி செய்ததற்கு காரணம் என்ன? யார் சொன்னால் நம்ப கூடாது? அல்லாஹ் சொன்னதை தவிர. யார் சொன்னால் நம்ப கூடாது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை தவிர. அல்லாஹ்வும் அவருடைய தூதருடைய சொல்லை மாத்திரம் நம்ப வேண்டும் சொல்லித்தானே புரட்சி செய்து விட்டு வெளியே வந்து நிற்கிறோம். மீண்டும் நம்மிடத்தில் இந்த பழைய நிலை உருவெடுத்தால் நாம் தௌஹீத்வாதிகளா, ஏகத்துவவாதிகளா? நாளை மறுமையிலே நரகவாசிகள் புலம்பக்கூடிய புலம்பலை திருமறை குர்ஆன் சொல்கிறது. தகாது நபையுயுதன் நகீர் குல்லமா நூக்கல் ஃபீஹா மௌஜுன் சாதரகும் ஹஸனத்துவா அலம் நதிக்கு நதீர். நாளை மறுமையிலே கூட்டம் கூட்டமாக நரகத்திலே தள்ளப்படுவார்களாம். இன்னைக்கு தனி மனுஷனா தப்பு செய்வதை காட்டியே கூட்டம் கூட்டமா தப்பு செய்யறவங்க தான் அதிகம். ஜமாத்து ஜமாத்தா, இயக்கம் இயக்கமா, கூட்டம் கூட்டமா தப்பு செய்யறவங்க தான் அதிகம். அப்படி கூட்டம் கூட்டமா நரகத்திலே தள்ளப்படுவார்களாம். நரக காவலாளிகள் கேட்பார்களாம், அலம் நதிக்கு நதீர். ஏனப்பா, எச்சரிக்கை செய்யக்கூடிய எவரும் உங்களிடத்தில் வரவில்லையா? நரகவாசிகள் சொல்வார்களாம், காலும்பலா பதஜானா நதீர். வந்தார்களே, எச்சரிக்கை செய்யக்கூடியவர் எங்களிடத்துல வந்தார்களே. நாங்கள் அவர்களை பொய்ப்படுத்தி விட்டோம். நீங்கள் சொல்வதை போன்று அல்லாஹ் எங்களுக்கு எதையும் சொல்லவில்லை என்று பொய்ப்படுத்தினோம். லவ் குன்னா நஸ்மஉ அவ் லா அகிலு மா குன்னா பிஸாபிஸபரீன். அன்றைக்கு அவர்கள் சொல்வதை கேட்டு சிந்தித்திருந்தால் இன்றைக்கு நரகத்திலே வந்து விழுந்திருக்க மாட்டோமே என்று புலம்புவார்களாம். எப்படி நரகத்து வர மாட்டாங்களாம்? அவங்க சொன்னதை கேட்டா நரகத்துக்கு வர மாட்டோம் சொல்லல. அவர்கள் சொல்வதை கேட்டு சிந்தித்திருந்தால், நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து அறிந்திருந்தால் நாங்கள் நரகத்திலே வந்து விழுந்திருக்க மாட்டோமே என்று புலம்புவார்களாம். இன்னும் சொல்வதாக இருந்தா திருமறை குர்ஆன் சொல்கிறது, வலக்கதூர் நரகன்னாட்சி கன்னம கசீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ். மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானோரை நான் நரகத்திற்காக தயாரித்துள்ளோம். அல்லாஹ் சொல்றான். ஏன் அதிகமான மக்கள் நரகத்துக்கு போறாங்க? அதற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்றான், லவ் குல்லு முலாயாத்து பிஹா. அவர்களுக்கு மூளை இருக்கும், அதை கொண்டவரை சிந்தித்திருக்க மாட்டார்கள். வலஹும் ஆதாவும் லா யஸ்மஊன பிஹா. அவர்களுக்கு கண்கள் இருக்கும், அதை கொண்டு சரியாக பார்த்திருக்க மாட்டார்கள். உலகும் ஆயிரம் யூசுப் நபிகா. அவர்களுக்கு காதுகள் இருக்கும், அதை கொண்டு சரியாக கேட்டிருக்க மாட்டார்கள். இவன் சொல்லி என்னத்தை கேட்கிறது என்று அவர்கள் சொல்வதன் காரணமாக அதிகமான மக்கள் நரகத்துக்கு போவதா அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், உலாயிக்கத்தல் அனன்னாம். அவர்கள் கால்நடை போன்றவர்கள். கால்நடைனா என்ன? ஆடு, மாடு, சிங்கம், புலி. சில பேருக்கு ஆடு மாடுன்னு சொன்னா கூட கோவம் வராது. ஏன்? கால்நடையில் நாயும் அடங்கும், கால்நடையில் கழுதையும் அடங்கும், கால்நடையில் பன்றியும் அடங்கும்.
அப்ப யார் மூளை இருந்து சிந்திக்கலையோ அவர்கள் நாய் மாதிரி, யார் மூளை இருந்து சிந்திக்கலையோ அவர்கள் கழுத மாதிரி. நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். எல்லா பிராணிகளுக்கும் சொல்லக்கூடிய பொதுவான வார்த்தையை பயன்படுத்தி யார் மூளை என்று சிந்திக்கலையோ அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் மிருகத்தை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த சொல்றான், இல்லை இல்லை அல்வும் மலரும் அதை விட கேடப்பா, மிருகத்தை விட கேடு கட்டவன் என்று அல்லாஹ் சொல்றான். ஏன்? நாய்க்கு சிந்திக்கிற மூளை இல்ல, அது சிந்திக்கல. கழுதைக்கு சிந்திக்கிற மூளை இல்ல, அது சிந்திக்கல. நமக்கு சிந்திக்கிற மூளை இருந்து சிந்திக்கல. அதனால மிருகத்தை விட கேடு கட்டவன் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே ஒரு தௌஹீத்வாதியுடைய அடிப்படையான பண்பு மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும். தான் அறியக்கூடிய மார்க்கத்தை நல்லது எதை கெட்டது எது என்பதை பிரித்து அறியக்கூடியவராக இருக்க வேண்டும். அடுத்தது என்ன? தான் அறிஞ்ச மார்க்கத்தை தன்னால் இயன்ற அளவுக்கு தன் வாழ்க்கையை கடைபிடித்து அதை பிற மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா என்ற இறுதி பேரவையில் மக்களை அழைத்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கிறார்கள். அல்லாஹும்மன் பௌலத்து, இறைவா உன்னுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக எத்தி வைத்து விட்டேனா? இறைவா உன்னுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக சொல்லிவிட்டேனா என்று கேட்கிறார்கள். கூடியிருந்த மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், பலாயார் சூழலா, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் சொன்ன மார்க்கத்தை நீங்கள் அப்படியே சொல்லிவிட்டீர்கள். நீங்கள் எதையும் கூட்டவும் இல்லை, எதையும் குறைக்கவும் இல்லை, எதையும் மறைக்கவும் இல்லை, அல்லாஹ் சொன்ன மார்க்கத்தை அப்படியே சொல்லிவிட்டீர்கள் என்று கூடியிருந்த மக்கள் எல்லாம் சாட்சி சொல்றாங்க. அப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பல்லிகோ வன்னி மலமாயா, என்னிடமிருந்து ஒரு செய்தி வந்தால் அதை பிற மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள். பல்லிகோ பல்வி சாயிபுகள் ஹாயிப், அறிந்தவர்கள் அறியாதவற்றை எடுத்து சொல்லுங்கள் என்று தன் மீது என்ற சுமையை நம் சமுதாய கோள்களிலே அல்லாஹ்வுடைய தூதர்களை இறக்கி வைத்தார்கள். அப்போ ஒரு மூமினுடைய தௌஹீத்வாதியுடைய அடுத்த பண்பு தான் அறிந்த மார்க்கத்தை பிற மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். அங்கதான் பிரச்சனை. ஏன்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, ஏகத்துவ கொள்கையை ஒரு மனிதன் தன்னளவுல கடைபிடிச்சா கூட பெரிய பிரச்சனை இல்லை. அதை பிற மக்களிடம் எடுத்து சொல்லும் பொழுதுதான் பிரச்சனைய ஆரம்பம். ஏனென்றால் வட்டி வாங்காதே, வரதட்சணை கேட்காதே, பொய் சொல்லாதே, புறம்பேசி தெரியாதே என்பது போன்ற பலவிதமான பாவங்களை இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கிறது. இந்த மக்கள்கிட்ட போய் சொன்னா கேட்பாங்களா? எப்ப இத்தனை வருஷமா இதைத்தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எங்க அத்தா இதை செஞ்சாங்க, எங்க அம்மா இதை செஞ்சாங்க, என் பாட்ட முப்பாட்டெல்லாம் இதை செஞ்சாங்க, நீ செய்யக்கூடாதுன்னு சொல்றிய, பாவம்னு சொல்றிய, நரகத்து போயிடும் சொல்றிய, அப்ப நீ என்னை சேர்ந்தவன் கிடையாது என்று காலாகாலமாக அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம், அந்த பாவத்தை கைவிடுவதனால் இழப்பு ஏற்படக்கூடியவர்கள் எல்லாம் நம்மளை பேசுவார்கள், ஏசுவார்கள், அடிப்பார்கள், உதைப்பார்கள். அடிபடாமல், உதைபடாமல், பிரச்சனை சந்திக்காமல் இந்த உலகத்துல யாரும் ஏகத்துவத்தை சொன்னது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை சந்திச்சாங்க? தான் நபி என்று அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக ஹிரா குகையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஜிப்ரீல் வந்து நபி அவர்களை கட்டி அணைத்து நீங்க நபியாகிவிட்டீர்கள் என்று அறிமுகப்படுத்துகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஜிப்ரீலுடைய பிரமாணமான உருவத்தை பார்த்துவிட்டும் அவர்கள் கட்டி அணைத்த அந்த மூச்சுத்தலை பார்த்துவிட்டு பயம் ஏற்படுகிறது. பயத்தின் காரணமாக குளிர் ஏற்படுகிறது. உடனே தன்னுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட போய் ஜம்புலூனி எனக்கு போர்த்துங்கள் என்று சொல்லிவிட்டு தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அச்சத்தை, பயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆறுதல் சொல்லுகிறார்கள். வல்லாஹி லா யுஸீகல்லாஹி அபதா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். ஏன் இழிவுபடுத்த மாட்டான்? இன்னக்கலத்தசிலிரா வதஹமிலுல் கல் வதக்திபுல் மௌரு வதுரூனி அதாலமாகிபுல் ஹக், நீங்கள் கஷ்டங்களை பொறுத்துக் கொள்கிறீர்கள்,
சிரமங்களை சகித்துக் கொள்கிறீர்கள், இல்லாதவருக்கா இயலாதவருக்கா உழைக்கிறீர்கள். நீங்கள் சத்தியத்தோடு உண்மையோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுகிறீர்கள். எனவே அல்லாஹ் உங்களை ஒருபோதும் சிரமப்படுத்த மாட்டான் என்று கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆறுதல் சொல்றாங்க. அதை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு மன நிறைவு, ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கல. உடனே என்ன செய்யறாங்க, அன்றைய காலத்துல வரலாற்று ஆசிரியராகவும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய உறவினராக இருக்கக்கூடிய வரக்கா என்று சொல்லக்கூடிய இடத்துல நபி அவர்களை கூட்டிட்டு போறாங்க. வரக்காட்ட போய் நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்றாங்க. வரக்கா சொல்கிறார், நீங்கள் நபியாகி விட்டீர்கள். உங்கள்கிட்ட வந்தது வேற யாரும் இல்ல. எந்த இப்ராஹிம் இடத்துல, எந்த இஸ்மாயில் இடத்துல, எந்த மூசா இடத்துல, எந்த ஈசா இடத்துல வந்தாரோ அந்த ஜிப்ரீல் தான் உங்க இடத்துல வந்திருக்கிறார். நீங்கள் நபியாகி விட்டீர்கள். அல்லாஹ் உங்களை இறைவனோட தூதராக தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று சொல்லிவிட்டு அடுத்த சொல்றாங்க, இனிமேதான் உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பம். இந்த ஊர் மக்கள் எல்லாம் உங்களை சிரமப்படுத்தி இந்த ஊரை அப்புறப்படுத்துவார்கள் என்று சொல்றாங்க. நபி அவர்களுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த அளவுக்கு மரியாதை வைத்திருந்த சமுதாயம். ஏன் ஊருக்காரங்க, ஏன் சொந்தக்காரங்க என்ன அடிப்பாங்களா, என்ன துன்புறுத்துவாங்களா? நபி அவர்கள் பேரை சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க. அல்லமீன் அஸ்ஸாதிக், நம்பிக்கைக்குரியவரே, உண்மையானதே என்று நபி அவர்கள் இருந்த நல்ல பண்புகளை பட்ட பெயராக சொல்லி அழைத்து வந்த அந்த சமுதாயம் என்ன அடிப்பாங்களா, என்ன துன்புறுத்துவாங்களா என்று கேட்ட பொழுது மீண்டும் வரக்கா சொல்கிறார், உங்களை மாத்திரமில்ல, யாரெல்லாம் இந்த கொள்கையை சொன்னார்களோ எல்லாருக்கும் இந்த நல்ல மனம். எல்லாரும் அடிபட்டிருக்காங்க, எல்லாரும் சிரமப்பட்டிருக்காங்க. பல நபிமார்கள் அநியாயமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உலமா யக்திக்கும் வஸல்லல்லதீன கௌலன் கபலிக்கும் மஸ்ஸதூமுல் பலஸா வல்லரா வல்ஜில்ஜுல் ஹத்தா யகுன ரசூலு வல்லதீன ஆமனு மாஹு மத்தா நஸ்ருல்லாஹ். உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்டார்கள், இறைவா உன்னுடைய உதவி எப்போது எங்களுக்கு கிடைக்கும் என்று கையேந்தி கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், இன்ன நஸ்ருல்லாஹி கரீம், அல்லாஹ்வுடைய உதவி என்பது உங்கள் சமீபத்தில் இருக்கிறது. எனவே கஷ்டப்படாமல் சிரமப்படாமல் யாரும் சுவனம் செல்ல முடியாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப ஒரு ஏகத்துவவாதி மார்க்கத்தை பிற மக்களை எடுத்துச் சொல்லும் பொழுது பிரச்சனை சந்திக்காமல், தடைக்கற்களை தாண்டாமல் யாரும் ஏகத்துவத்தை சொன்னது கிடையாது. நபி அவர்கள் எப்படிப்பட்ட எதிர்ப்புகளை சந்திச்சாங்க. ஒரு தடவை மக்களை அழைத்து வைத்துக் கொண்டு இந்த மலைக்கு பின்னால ஒரு குதிரைப்படம் உங்களை தாக்க வேண்டும்னா நம்புவீங்களா? கூடியிருந்த மக்கள் எல்லாம் சொல்லியாங்க, அலைக்கு மிலா சதக்கா, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க உண்மையா தானே சொல்லிட்டீங்க, நீங்க பொய் சொல்லி நாங்க பார்த்தது இல்லையே, நீங்க பொய் சொல்லினீர்கள் என்று நாங்க சந்தேகப்பட்டது இல்லையே. முதல்ல சந்தேகப்பட்டாத நம்புறதுக்கு. அப்பதான் சொல்றான், நீங்க உண்மையத்தான் சொல்லுவீங்க, பொய்யே சொல்ல மாட்டீங்க என்று சொன்னவங்க அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வனத்து துரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று சொன்ன உடனேயே நாசமா போனவன இதை சொல்லத்தேங்க அலட்சியா என்று மன்னவாறு இறைக்கிறார்கள். இது வேறவாயி அது நாரவாயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அப்பதான் சொல்றான், நீங்க உண்மையத்தான் சொல்லுவீங்க, நீங்க பொய்ய சொல்ல மாட்டீங்க. ஏகத்துவத்தை சொன்ன உடனேயே எதிர்ப்பு வருதுன்னு கேட்டா, அதுவும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருதுன்னு கேட்டா நம்ம சொல்லும் போது எதிர்ப்பு வராதா? ஒரு தொழிலை பத்தி, குடும்பத்தை பத்தி, வியாபாரத்தை பத்தி நம்ம ஒரு நண்பர்கள்ட்ட, சொந்தக்காரங்கள்ட்ட ஒரு ஆலோசனை சொன்னா அது நஷ்டம் ஏற்பட்டாலும் ஏத்துக்கிடுவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லும் பொழுதுதான் உங்களுக்கு எதிர்ப்பு வரும். பொதுவா இந்த இஸ்லாமிய மார்க்க ஏகத்துவ கொள்கை வளர்ந்ததே எதிர்ப்புக்கு மத்தியில. அன்றைக்கு 5ஆக இருந்தது, அன்றைக்கு 50ஆக மாறியது, பல லட்சங்களை கடந்திருக்குன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கம் இங்க இருக்குது. இன்றைக்கு பார்க்கிறோம், தமிழகத்திலே அடிபட்டாலும் சிறை சென்றாலும் பரவாயில்லை, சில நேரங்களில் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று ஏகத்துவ கொள்கையில் உறுதியோடு இருக்கக்கூடிய பல தாய்மார்கள் இன்னைக்கு உருவெடுத்து விட்டார்கள், பல சகோதரர்கள் உருவெடுத்து விட்டார்கள்.
ஆனாலும் எதிலே தடமுரண்டு போகிறார்கள் என்று சொன்னா, அண்ணன், தம்பி, மாம, மச்சான், உறவுக்காரங்க, நண்பர்கள் என்ற பாச பிணைப்பில்தான் பல பேர் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். அடி உதை என்று வரும்போது ஏற்று நிற்கக்கூடியவர்கள் அண்ணன் தம்பி பாச பிணைப்பு தான் பல பேருக்கு முசீபத்து. ரொம்ப நாளா பழவிட்டேன். என் வீட்டு பக்கத்து வீட்டு தோழி, அவ வீட்டு கல்யாணம் போகாம இருக்க முடியுமா? என்ன விட்டா என் நம்பிக்கை ஆளே இல்லை என்று என்ன செய்யறோம்? இஸ்லாத்தை பின்னுக்கு வைத்து விட்டு உறவினர்களை, நண்பர்களை நாம் நேசிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நேசித்தார்களா? நீங்கள் ஏகத்துவத்தில் நிலைநாட்டக்கூடிய நேரத்தில் அதை தடுப்பதற்கு அண்ணன் வருவான், தம்பி வருவான், மாமன் வருவான், மச்சான் வருவான். யார் வந்தாலும் அந்த நேரத்தில் உறுதியா நிற்கிறேன், அவங்கதான் தௌஹீத்வாதி. சூரத்துல் முஜாதலா 58வது அத்தியாயம், லா தஜூது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி யுஆத்தூன மன் ஹாத்தல்லாஹி ரசூலா. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு விரோதியா இருக்கிறார்களோ அவர்களை நேசிக்க மாட்டார்கள். வாசம் நேசம் தேவைதான். நீ என்னைக்கு மார்க்கத்துக்கு விரோதியா இருக்கிறியோ அப்ப நீ எனக்கு விரோதி. நீ யாரா இருந்துட்டு போ, எப்படிப்பட்ட உறவா இருந்துட்டு போ. பலவுக்கான ஆபாவும், உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அபுனாகும், நீங்களே பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இகுவானாகும், உங்கள் குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் சரி, அசீனத்துக்கும் உங்கள் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நேசிக்கான்னு சொல்றான், அல்லாஹ் சொல்றான். அப்ப ஒரு தௌஹீத்வாதியுடைய நேசம், பாசம், உறவு என்பது அல்லாஹ்வுக்காக இருக்க. இன்னும் ஒன்றெண்டு செய்தி, இஸ்லாமிய மார்க்கம் 70க்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டது. ஈமான், தொழுவது, நோன்பு வைப்பது, தான தர்மங்கள் செய்வது, சலாம் சொல்வது, ரோட்டில் இருக்கக்கூடிய கற்கள் முக்களை அகற்றுவது போன்ற 70க்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டது ஈமான். இதை அனைத்தையும் ஒரு மனிதன் செய்வது கஷ்டம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முத்தாய்ப்பா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மன் ஹப்பலில்லாஹ் வ அபதலில்லாஹ் வ அத்தாலில்லாஹ் வ மனாயிலில்லாஹ் ஃபகத் இஸ்தக்பர ஈமான். மன் ஹப்பலில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக சேர்கிறாரோ, யார் அல்லாஹ்வுக்காக பிரிக்கிறாரோ, யார் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறாரோ, யார் அல்லாஹ்வுக்காக கொடுப்பதை தடுத்துக் கொள்கிறாரோ, ஃபகத் இஸ்தக்பர ஈமான், அவர் ஈமானின் பரிபூர்ணத்தை அடைந்து விட்டார். அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும், அல்லாஹ்வுக்காக சேர்க்கணும், அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும். இன்னும் சொல்வதாக இருந்தா, நம்மளுடைய நேசம் அல்லாஹ்வுக்காக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்படிப்பட்ட மரியாதை கிடைக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவங்க காலத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை வகியின் அடிப்படையில சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனிதர் ஒரு பாலைவன பிரதேசத்துல நடந்து போய்கிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு ஜிப்ரீல் மனித ஊர்ல வந்து, நீங்க எங்க போறீங்க? இந்த மாதிரி இந்த ஊருக்கு போறேன். எதுக்காக போறீங்க? இன்னார சந்திக்க போறேன். அவரோட உங்களுக்கு குடுக்கல் வாங்கல் இருக்கா? இல்ல. உறவுக்காரங்களா? இல்ல. அப்ப எதுக்குதான் நீங்க அவங்களை சந்திக்க போறீங்க? அவர் அந்த மனிதர் சொல்கிறார், இன்னி யுஹூபிக்கு பில்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு அவரை நேசிக்கிறேன். அவர் நல்லவரா இருக்காரு, தான தர்மங்கள் செய்யறாரு, தொழுகிறாரு, வணங்குறாரு. எனவே அல்லாஹ்வுக்காக அவரை நேசிக்கிறேன் என்று சொல்றாரு. உடனே அந்த ஜிப்ரீல் சொல்கிறார், இன்னி ரசூலுல்லாஹி இலைக், நான் யார் தெரியுமா? என்னை மனிதன் என்று நினைத்தாயா? நான் தான் மனித உருவில் வந்த ஜிப்ரீல். எதற்காக உன்னிடத்துல மனித உருவில் வந்த தெரியுமா? அல்லாஹ் உன்னை நேசிக்கிறார். கமா தூய்மீகும் ஈயாகும் ஃபீஹி, நீ எப்படி அவரை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறாயோ அதே போன்று அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான். அதை சொல்லத்தான் மனித உருவில் வந்தேன் என்று ஜிப்ரீல் சொல்கிறார் என்று சொன்னால் நம் நேசம் எப்படி இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணம், கெட்ட நண்பனுக்கு உதாரணம் கொல்லம் பெற்று வைத்திருப்பவனை போன்று, நல்ல நண்பனுக்கு உதாரணம் அத்தனை வியாபாரியை போன்று. ஒரு கொல்லம் பெற்று வைத்திருப்பவரோடு நீங்க உறவு பாராட்டீங்கன்னு சொன்னா, இப்ப நான் ரோட்ல வரும்போது சில இடத்துல புகை மூட்டம் போட்டாங்க, சட்டையில ஒண்ணு அந்த வாடையே போகல.
அப்ப ஒரு கொல்லம் பெற்ற வைத்திருப்போடு நீங்க உறவு பாராட்டீங்கன்னு சொன்னா அந்த வெப்பத்தை எடுத்து உங்களை சுட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த வெப்பமே உங்களுடைய ஆடைகளை கருக்கி விடும். ஒரு அத்தர் வியாபாரியோடு நீங்கள் நேசம் பாராட்டிய உறவு வைத்திருக்கீங்க சொன்னா அவர் அந்த நறுமணத்தை தரலாம் அல்லது தராமல் இருக்கலாம். தந்தாலும் தரவில்லை என்றாலும் அந்த நறுமணத்தை நுகர்ந்து கொண்டே இருக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படி நம்மளுடைய நேசம் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது. எனவே தௌஹீத்வாதிகளுடைய அடிப்படையான சில பண்பு மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும். தான் அறியக்கூடிய மார்க்கத்தை நல்லது எது கெட்டது எது என்பதை பிரித்து அறியக்கூடியவராக இருக்க வேண்டும். தான் அறிந்த மார்க்கத்தை தன்னால் என்ற அளவுக்கு கடைபிடித்து பிற மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். எடுத்து சொல்லும் பொழுது வரக்கூடிய எதிர்ப்புக்கு மத்தியிலே உறுதியாக நிற்க வேண்டும். அதிலேயும் குறிப்பாக சொந்தக்காரர்கள் நண்பர்கள் இந்த எதிர்ப்புக்கு மத்தியிலே உறுதியாக நிற்க வேண்டும். இதுதான் தௌஹீத்வாதிகளுடைய அடிப்படையான சில பண்புகள் என்று கூறிக்கொண்டு எனது முதல் உரையை நிறைவு செய்யும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் சார்பாக இப்பெல்லாம் நம்மெல்லாம் ஓரளவுக்கு மார்க்கத்தை விளங்கி இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிருபை அது. எத்தனையோ கோடி கோடி பணம் வச்சிருக்கிறாங்க, தர்கால போய் கிடக்குறாங்க, மது சூத்துட்டு போய் மூழ்கி கிடக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியாக விளங்கி வணக்க வழிபாடுகள் செலுத்தி நம்மளுடைய குழந்தைகளை மார்க்க அடிப்படை வளர்க்கக்கூடிய நம்ம இருக்கிறோம் சொன்னா இந்த நாம் அறிந்த இந்த சுவையை பிற மக்களிடம் எடுத்து சொல்லணும். இதான் மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர். நான் ஏற்கனவே முதல் உரையில சொன்னது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னட்ட இருந்து ஒரு செய்தி வந்தா அதை பிற மக்களிடம் எடுத்து சொல்லுங்க, அறிஞ்சவங்க அறியாதவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்க என்று நம்ம அவங்க வேலையை நம்ம மேல சின்ன பொறுப்பு சாட்டி இருக்கிறாங்க. அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டவளா இருக்கக்கூடிய நாம் இந்த மார்க்கத்தை பிற மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில இஸ்லாமிய வாழ்வியல் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நமது மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு வரக்கூடிய நாளை மறுநாள் 5ஆம் தேதி தேவிப்பட்டினத்தில் நடக்க இருக்கிற காரணத்தினால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் உங்க சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நண்பர்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும். வசதி படைத்தவர்கள் அந்த செலவினங்களுக்காக வாகன ஏற்பாடு செய்வதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்கி சொர்க்கத்துக்குரிய மக்களாக ஆக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.